ஓகே, இன்றைக்கி நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் வித் பைத்தான் பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நான் இன்ஸ்டாலேஷன் வீடியோலேயே இப்போ சொல்லியிருப்பேன் பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்ட்டு. பட் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். லைக் இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா, இப்போ நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் வெல்கம், இந்த ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வேர்ட்ஸில் சொல்கிற மாதிரியே பிரிண்ட், அப்புறம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு டபுள் கோட் போட்டு அதில் நீங்கள் என்ன டைப் அடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய பேரை டைப் அடிச்சுக்கிறேன். டைப் அடிச்சுட்டு இங்கே மேலே ரன் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன டைப் அடிச்சோமோ அது அந்த டெர்மினலில் வந்துடும். லைக் பிரிண்ட் என்ன சொல்கிறோம்னா, இந்த சுபி ஜோஸ் இந்த என்னோடய பேர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பைத்தான்ட்ட. ஸோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக இருக்கும். லைக் நம்ம எந்த டைப் நம்ம விளாண்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போடா போய் படிடா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் ரன் பண்ணால் இந்த மாதிரி அவரை வெறுப்பேற்றுவான். ஓகேவா? ஸோ இன்னும் ஜாலியான நிறைய இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு காமெட் அப்படின்னு போட்டு மறுபடியும் ரெண்டாவது வாட்டி பிரிண்ட் அப்படின்னு போட்டு இப்படி என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டு ரன் கொடுப்போம். அதுனா அப்படியே ரெண்டாவது லைனில் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் வரைவோம். ஸ்கொயர் போதும்னு நினைக்கிறேன். செகண்ட் லைன் பிரிண்ட் ஸ்கொயர். ஃபஸ்ட் மேலே இருக்க லைன் வரைஞ்சாச்சு. இப்போ சைடில் இருக்க லைன் வரையுமோ. இதில் இந்த லைன் சைடில் இந்த லைனை வரைவோம். ஓகே, பட் இந்த லைன் வரைஞ்சோம்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கொயரு. ஓகே, இன்னொரு லைன் மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ டவுன் லைன் வரணும். மறுபடியும் பிரிண்ட் அடிச்சுட்டு வரைஞ்சாச்சு. ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்துருச்சு.